அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்றைய நற்செய்தியில் விதைப்பவர் உவமை வாயிலாக ஆண்டவர் நாம் இறை வார்த்தை கேட்டு எவ்வாறு அதற்கு பலன் கொடுக்கிறோம் என்பதை மிக தெளிவாக உவமையின் வாயிலாக கூறியிருக்கிறார். வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகள் இறை வார்த்தையை கேட்டு அதை கேட்டவுடன் சாத்தான் அவர்களுடைய உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தையை எடுத்து விடுகிறான். அதனால் அவர்கள் எந்த பயனும் கொடுப்பதில்லை. பாறை பகுதியில் விழுந்த விதைகள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர்களும் அந்த இறை வார்த்தையை மறந்து விடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது துன்பம் வரும்போது அந்த இறை வார்த்தையை மறந்து விடுகிறார்கள். முட்செடிகளுக்கு இடையே விழுந்த விதைகள் இறை வார்த்தையை கேட்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தின் கவலைகளினாலும் அல்லது தீய சிந்தனைகளினாலும் தீய ஆசைகளினாலும் இந்த இறை வார்த்தையை விட்டு விலகி எந்த ஒரு பலனும் கொடுக்காமல் இருக்கிறார்கள். 4வது, நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்ந்து 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலன் கொடுக்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கிறீர்கள்? வழியோரம் விழுந்த விதையா? பாறைகளுக்கு மத்தியில் விழுந்த விதையா? முட்செடிகளுக்கு மத்தியில் விழுந்த விதையா? அல்லது நல்ல நிலத்தில் விழுந்த விதையா? நீங்கள் எப்படிப்பட்ட நிலத்தில் விழுந்த விதையாக இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட விதையாக இருந்தாலும் இனிமேலாவது நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் பலன் கொடுத்தன. நீங்களும் ஆண்டவருடைய செயல்களில் ஈடுபட்டு ஆண்டவருடைய இறை வார்த்தை கேட்டு அதன்படி வாழ்ந்து பலன் கொடுக்க உங்களை ஒப்புக்கொடுங்கள். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஆண்டவரே, கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அது கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவனே உமக்கு நன்றி ராஜா. எங்களுக்கு இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்ததற்காக நன்றி ராஜா. நன்றி தேவனே. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மாட்சிப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த உலக போக்கான வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்து இறை வார்த்தையை கேட்டும் பலன் கொடுக்காமல் இருக்கிறோம் அப்பா. அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. இனிமேலாவது நாங்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்கி 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் அல்லது 100 மடங்காக பலன் கொடுக்க ஆசிக்கிறோம் ராஜா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் சாத்தான் அதை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுகிறான் அப்பா. அப்பேற்பட்ட சாத்தானை இயேசுவின் நாமத்தினால விரட்டுகிறேன் தேவனே. சாத்தானை போல வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் இன்னும் உலக போக்கான ஆசைகளில் இருந்து எங்களை விடுதலையாக்கும் அப்பா. எங்களுக்கு விடுதலை கொடும் தேவனே. ஆண்டவரே, இறை வார்த்தையை எங்கள் வாழ்வாக்க நாங்கள் ஆசிக்கிறோம் ராஜா. அந்த வல்லமை எங்களுக்கு கொடும் அப்பா. இறை வார்த்தையை தியானித்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் அப்பா. எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. அன்பின் தேவனே, எவன் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறான் அவன் எல்லாவற்றுக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவராகி ஆண்டவரிடம் கேட்க கடவன் என்று கூறியிருக்கிற இறை வார்த்தையின்படி உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்களுக்கு இறை வார்த்தை அறிந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடும் அப்பா. அறிவை கொடும் தேவனே. இறை வார்த்தையை தியானித்து அதன்படி வாழ எங்களுக்கு கற்றுத்தாரும் அப்பா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் உள்ள நம்பிக்கையில்லாத சூழ்நிலைகளை எடுத்து போடும் அப்பா. நீரே மெய்யான தேவன் என்று உம்மையே நம்பி நாங்கள் வாழ வேண்டும் அப்பா. அன்பின் தேவனே, பல்வேறு விதமான நோய்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. தீராத நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடும் அப்பா. விடுதலையை கொடும் ராஜா. அநேக மக்கள் பிள்ளைசூன்ய கட்டுகள்னால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பா. அவர்களுக்கு அதிலிருந்து முழுமையான விடுதலையை கட்டளையிடும் அப்பா. ஆண்டவரே, நோய்க்கான காரணம் சில சமயங்களில் பாவமாக இருக்கிறது ஏசப்பா. இந்த பாவத்திலிருந்து அந்த மக்கள் வெளிவந்து அவர்கள் ஆண்டவரே மெய்யான தேவன் என்று உண்மையே ஏற்றுக்கொண்டு அந்த பாவத்தை விட்டு வெளிவர அவர்களுக்கு உதவி செய்யும் அப்பா. அவர்களுக்கு உதவி செய்யும் தேவனே. ஆண்டவரே, சிறையில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தவறை உணர்ந்து அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்கள் வெளிவந்து அதற்கான மன்னிப்பு கேட்டு புதிய வாழ்வு வாழ அவர்களுக்கு உதவி செய்யும் ராஜா. அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் அப்பா. அவர்களுக்கு புதிய மனமாற்றத்தை கொடும் ராஜா. தங்களுடைய தவறான வழியை விட்டு இனி ஒரு தூய்மையான ஆண்டவர் காட்டுகிற வழியிலே அவர்கள் நடக்க உதவி செய்யும் தேவனே. ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா.
ஆண்டவரே, பல்வேறு விதமான நோய்கள்னால பாதிக்கப்பட்டிருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அடிக்கடி உடல்நிலை சரியில்லை என்று அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. அந்த சிறு பிள்ளைகளுக்காக கெஞ்சுகிறேன் தேவனே, அவர்கள் மீது இரக்கம் காட்டும் அப்பா. சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொன்ன தேவநீர் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா. தொட்டு அவர்களுக்கு சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. அவர்களுடைய பலவீனத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பெற்றோர்களுக்கு ஆறுதலை கொடும் ராஜா. குழந்தைக்கு சுகத்தை கட்டளையிடும் தேவனே, ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் தேவனே, ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களுடைய பிரயாணங்களை ஆசீர்வதித்துக் கொள்ளும் ராஜா. எங்களுடைய வேலைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதியும் அப்பா. கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் ஆசீர்வதியும் ராஜா. எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமீன். முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 11 முதல் 18. சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவர் ஆக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். இது பற்றி தூய ஆவியாரும் அந்நாள்களுக்கு பிறகு அவர்களோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவே. என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் என்று நமக்கு சான்று பகர்கிறார். இவ்வாறு சொன்ன பின் அவர்களது தீச்செயலையும் அவர்களுடைய பாவங்களையும் இனிமேல் நினைவு கூற மாட்டேன் என்றும் கூறுகிறார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாய் செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 20 முடிய. அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்று ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்திருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோது மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினர். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளை எல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கனோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.